ஆரம்பிச்சாலும் குட்டிங்களா எல்லாரையும் உங்களுக்கு ஒரு புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். இதில் 2 பேர் இருப்பாங்க. கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க யாரும். ஜங்குக் அண்ட் ஜேகே இருப்பாங்க. இதுக்குள்ளே போகலாமா? ஜேகே கேரக்டர் பற்றி சொன்னால் ரொம்பவே கோல்டான பர்சன், ரொம்பவே ரகனான பர்சன். அண்ட் நம்ம ஜேகேக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஜிமின் அண்ட் வி. ஜேகே கேரக்டர் தாண்டா. ஜங்குக் கேரக்டர் பற்றி சொன்னோன்னா ரொம்பவே அமைதியான பர்சன், ரொம்பவே பயப்படுற பர்சன். ஆனால் ரொம்ப இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் கோவம் வந்துடும். மற்றபடி குட் பாய் தான் நம்ம ஜங்குக். ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கதைக்குள்ளே போகலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். இல்லை 3 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க. வேற எல்லாம் நம்ம ஜிமின், ஜேகே அண்ட் வி 3 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே, அடுத்து உன் லைஃப்பை நீ எப்படி கொண்டு போகிற? வீட்டில் வேறு மேரேஜ் பார்த்துருக்காங்க வேறு சொல்கிற. எப்பட்றா உனக்கு ஒரு ஒய்ஃப் வந்தால் அவளையும் இப்படி தான் எப்படி டார்ச்சர் பண்ணுவியாடா? டேய் என்னடா சொல்கிற? இல்லைடா வி, இவன் அடிக்கடி கோவப்படுறான். என்ன சொன்னாலும் கோவப்படுறான். இவனை எப்பட்றா நம்மளாலே சமாளிக்க முடியல. இவனுக்கெல்லாம் ஒரு ஒய்ஃப் வந்தால் என்ன பாடாப்படுத்துவான்? கொஞ்சம் கூட யோசிச்சு பாரு வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் இந்த மாதிரி வீட்டை சொல்ல வியும் வந்து யோசிச்சுட்டு, டேய் ஜேகே, ஜிமின் சொல்கிறது ரைட்டு தான். நீ ரொம்பவே கோவப்படுறாடா இப்போ வர. இப்போ அதுக்கு என்னன்னு சொல்கிற? என்ன வி வேணும் உனக்கு? நான் கோவப்படக்கூடாது அவ்வளோதானே? பல்ல போதுமா? வாயை மட்டும் கம்னு இரு. பாரு, கோவப்படலாம் சொல்லிட்டு எப்படி கோவப்படுற? நீயே கோவப்படுற பற்றியா? டேய் வாயை மூடிடுங்கடா 2 பேரும். எனக்கு வர அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுடா. ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்க மாட்டேன்டா. கன்னை எடுத்து போட்டு தள்ளிட போகிறேன். எப்பா சாமி, நான் வாயை மூடிடுறேன்டா. டேய் மூடிடுறா வாயை ஜிமினா. தேவையில்லாமல் நம்ம டென்ஷனை ஏற்றி விட்டா நம்ம தான் வாங்கி கட்டிக்குவோம். அதுவும் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வியும் அமைதியாகிடுறாங்க. நம்ம ஜேகேக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது. டேய் பைக் சொல்லி கொடுறா. எதுக்குடா? கூட்டன்னு சொன்னேன். சரி கோவப்படாத, உடனே கோவம் வந்துடும் எனக்கு புசுக்குன்னு. இந்தாப்பா சாவி. நான் போயிட்டு கிளப்பில் போய் குடிச்சிட்டு வந்து பைக் சாவி கொடுக்குறேன். என்னது என்ன இப்படி வளர்றான்? டேய் என்னாச்சுடா உனக்கு? எனக்கு ஒன்றும் தெரியல, டென்ஷன் ஆகுது. குடித்தாதான் என் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக டென்ஷனாக கிளம்பி போயிடுறான் பைக்கில். நம்ம ஜிமினும் வியும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கன்ஃபியூஷனாக வேற இருக்காங்க. டேய் என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காங்க. இது நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே மெயின் ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். எவ்வளோ தூரம் நடக்கிறதா இருக்குது, கால் வேற வலிக்குது. சரி கொஞ்ச நேரம் அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கே, அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் தான் போகிறான். ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். செம்ம கொலை பசியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இது நம்ம ஜேகே வந்து கிளப்புக்கு வந்துடுறான். வந்துட்டு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு செம்மையாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த மேரேஜெல்லாம் கண்டுபிடிச்சான்னு தெரியல, இவன் மட்டும் காயில் குடிச்சா செத்தான்டா சவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில், பயங்கர கோவத்தில் இருக்கான் ஜேகே குடிச்சிட்டு. பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்டு ரொம்பவே இது பண்ணிகிட்டு இருக்கா. ஜேகேக்கு இரிட்டேட் ஆகுது. இவ்வளோ ஒருத்தி, என்னடி வேணும்? நீ தான் வேணும், வரியா? உன்னை ஸ்டன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட அந்த மாதிரி பேச ஜேகேக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. நானே செம்ம கார்டில் இருக்கேன், எழுந்திரிச்சு போயிரு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் அடிச்சிருவேன் பூரி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் திட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சொல்ல கேட்காம திருப்பி வந்து ஒரு மாதிரியே பண்ணிக்கிட்டே இருக்கா ஜிகே கிட்ட. ஜிகே செம்மையாக கோவம் வருது, இரிட்டேட் ஆகுது அவனுக்கு. பாரு ஏற்கனவே நான் இரிட்டேட்டில் இருக்கேன், கட்டுப்பெத்தாதான் ஒழுங்கா எந்திரிச்சு போடி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக சொல்கிறான். அப்போ கூட அந்த பொண்ணு கேட்காம ரொம்ப பிலீவ் பண்ணிட்டு ஒரு மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கா. ஜிகே செம்மையாக கோவம் வருது. முடியை பிடிச்சி செம்மையாக அரைஞ்சிட்றான் ஜிகே அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அரைஞ்சிட்றான். அவ்வளோதான், அந்த பொண்ணு அப்படியே கண்ணை கலங்கிட்டு நிற்கிறா. என்ன இப்போ அழுது நின்றுக்கிட்டு இருக்க, சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறான் ஜேகே. அந்த பொண்ணு அழுதுகிட்டே போயிடுது. ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது. ஐயோ காண்டாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமாக குடிச்சிட்டு அப்படியே மட்டையாயிடுறான் கொஞ்ச நேரத்தில். இதே நம்ம ஜங்குக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லாம் பே பண்ணிட்டு வெளியே வரான் ரெஸ்டாரண்ட் விட்டு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மணி எத்தனை?
ஐயய்யோ! 10:00 ஐயய்யோ! 9:00 அம்மா வர சொன்னாங்க. போச்சு போச்சு. நல்லா உத வாங்க போறேன் எங்க அம்மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருக்கான் நம்ம ஜங்குக்கு. சரி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படி சொல்லிட்டு மெயின் ரோட்ல தான் நடந்து போயிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜிம்மின், 2 பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜேகேக்காக. ஆளையே காணுமே இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டவுட் ஆயிடுது 2 பேத்துக்குமே. எங்கடா போனான் இவன்? இந்தா வந்துடுறேன்னு சொன்னான், குடிச்சிட்டு வந்துடுறேன்னு. எங்கேயாவது உளுந்து கிழுந்து கிடக்குறானா? எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்புல இருக்காங்க 2 பேருமே. உடனே வந்து ஜிமினை வந்து சொல்கிறான் வீட்டை, டேய் வேற எங்கே போயிருப்பான், அவனா குடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கான்ல, ஒரு பிளப்புக்கு தான் போயிருப்பான், வா அங்கேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீயை கூட்டிகிட்டு பைக்கில் கூட்டிகிட்டு போயிடுறான். அவன் பைக்கில் கிளப்புக்கு வந்து ரீச் ஆயிடுறாங்க. 2 பேரும் பைக்கை விட்டு இறங்கிட்டு கிளப்புக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஜேகே தான் தேடுறாங்க. ஜிமின் வந்து கண்டுபிடிச்சிடறான், டே அந்த இருக்கான்டா மட்டையாகி போய் படுத்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிடுறான் வீட்டை. வீயும் பார்த்துட்டு வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்காங்க. செம்மையாக குடிச்சிருக்கான். 2-3 பாட்டில் அடி அடின்னு அடிச்சிருக்கான். இதை பார்த்துட்டு என்னடா இந்த குடிச்சிருக்கான், இவனை எப்பட்றா நம்ம தூக்கிட்டு போகிறது, இவனே சும்மாவே பல்காக வேற இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை வந்து புலம்பிகிட்டு இருக்கான். நம்ம வந்து ஜிமினை போட்டு மண்டையில் ஒரே கொட்டு, டேய் எதுக்குடா கொட்டினேன், டேய் இவனை எப்பயாவது கூட்டிகிட்டு தாண்டா போகணும், வேறு வழி இல்லைடா நம்மளுக்கு, இல்லைன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல. தெரியும் சரி அவனை எழுப்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினி சொல்ல, நம்ம வீயும் வந்து லைட்டாக ஹோல் வாட்டர் எடுத்து மூஞ்சி தெளிச்சு விட்றான். நம்ம ஜேகே வந்து லைட்டாக கண் முழிக்கிறான். ஐயோ என்ன யார் இது? டேய் மச்சான் ஜேகே, டேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கத்துறான். ஜேகேவும் நல்லா முழிச்சு பார்த்துட்டு, டேய் இங்கே என்னடா பண்ணுற நீனு, அதை நான் கேட்கணும்டா மயிரே, டேய் இந்தா வந்துடுறேன்னு சொன்னியே, இதான் நீ வர்ற லட்சணமாடா? சாரிடா அது லைட்டாக குடிச்சியா, டேய் ஒரு பாட்டில் இல்லை ஒரு 50 பாட்டில் அடிச்சிருப்பியா, லைட்டாக குடித்தா நான் பார்த்தியா ஜிமினா எப்படி சொல்கிறான். டேய் சரிடா விடுடா, அவனே செம போதையில் இருக்கான், சரி உட்காருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறான். 2 பேருமே உட்காடுறாங்க. டேய் எதுக்குடா இவ்வளோ குடிச்ச, நீ இப்படி குடிச்சிட்டு மாட்டையாயிருவ, நாங்கள் தானே கஷ்டப்படணும் தூக்கிட்டு போக, கஷ்டப்படுங்க எனக்கு கஷ்டப்பட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இந்த மாதிரி சொல்ல, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனை வந்து, டேய் இவனை திருத்த முடியாது, சரி சார் எப்படி வரீங்களா இல்லை இங்கே டேரா போட்டுவிட்டு படுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து கேட்குறான் ஜேகிட்ட. ஜேகே வந்து ஒரு முறை தான், இல்லை மச்சான் முறைக்காதடா, இனிமேல் தான் கேட்குறேன், வீட்டுக்கு போகணும்ல உன்னை தூக்கிட்டு வேற போகணும் அதுதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான் நம்ம ஜிமின்னு. இதுவே பார்த்துட்டு சிரிக்கிறான், டே ஏன்டா சிரிக்கிறோம் மூடிக்கிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திட்டி விட்டுறான். ஜேகே பார்க்குறான் சிரிச்சதை. ஓ அவன் அப்படி சொன்னால் அவனுக்கு சிரிப்பு வருது, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இந்த மாதிரி சொல்றா. ஐயோ எப்பா சாமி நான் எதுவுமே சிரிக்கல, வாயை முட்டு கம்முன்னே இருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செமையாக பயப்படுறான் ஜேகேயை பார்த்து. இப்போ வரையா இல்லையா ஜேகே, நீ வேற குடிச்சிருக்க, உன்னை எப்படி கூட்டிகிட்டு போகுதான் எனக்கே குழப்பமாக வேற இருக்குது, பயங்கரமாக வேற குடிச்சு மட்டையாக இருக்க, எப்படி கூட்டிகிட்டு போகிறது சொல்லிட்டு புலம்பி இருக்கான் ஜிமின் வந்து. உடனே வந்து ஜிமின் புலம்புறத பார்த்துட்டு நம்ம வந்து சொல்கிறான் ஜிமின்கிட்ட, டே ஜிமினா கவலைப்படாத, இவனை கூட்டிகிட்டு போயிடலாம். எப்பட்றா? போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு என் காரை எடுத்துகிட்டு வரேன் ஓகேவா, இவனை கூட்டிகிட்டு போயிடலாம் கார்லேயே, பைக்கில் கூட்டிகிட்டு போனால் சேஃப்லாம் கிடையாது, எனக்கு நல்லா தெரியுது, நல்லா குடிச்சிருக்கான் பயங்கரமாக, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் போய் காரை எடுத்துகிட்டு வந்துடுறேன். டே அப்பா சாமி போடா போய் எடுத்துகிட்டு வாடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை விரட்டி விட்டுறான். நம்ம வீயும் போயிடுறான். வந்து ஜிமினை கூப்பிட்றான், டே ஜிமனா என்னடா சொல்கிறா, எவன்டா அந்த மாதிரி மேரேஜ் கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட் நீட்டு எப்போ பிளா 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 பிளா, ஐயா கட்டுப்பாதுடா, அதுக்கு என்ன பண்ண போனீங்க இப்போ சார், என்ன சொல்கிறீங்க முடிவா, எனக்கு இந்த மேரேஜெல்லாம் ஒத்துக்காது புரியுதா, நான் வீட்டில் போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் சொல்ல போகிறேன் எங்கள் அப்பங்கிட்ட. என்ன சொல்ல போகிறீங்க மிஸ்டர் ஜேகே?
எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல போகிறேன்டா போடா. ஓ, நீங்கள் சொன்னோன்னே உங்கள் அப்பா வந்து ஒத்துப்பாருன்னு நினச்சிக்கிட்டு ஜேகே. அதெல்லாம் ஒத்துப்பான்டா அந்த சத்தம் உதவி. நீ பேசுவாடா, நீ பேசுவ. வாங்கி கட்டிக்க போகிறது நாங்கள் தானே, நானும் வீ தானே. நான் சொன்னேன் இல்லை நீ சொன்னால் ஒத்துப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான் ஜிமின் வந்து ஜேகிட்ட. அப்பாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துன்னு வாசலில் தான் நிற்கிறான். பார்த்தா அவங்க அம்மா ஜங்குக்கு அம்மா. அவ்வளோதான், நம்ம ஜங்குக்கு அள்ள விழுது. ஐயையோ, அம்மா நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, என்ன சொல்லி தப்பிக்குதுன்னே தெரியலையே. அதுவும் கரண்டிட்ட வேற நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நின்றுட்டு இருக்கான். அவங்க அம்மா முறைச்சி வேற பார்க்குறாங்க. அம்மா ஏம்மா முறைச்சி பார்க்குற? முறைச்சி பார்க்காம வேற என்னடா பண்ண சொல்கிற? உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க அப்படி சொல்லிட்டு மண்டையிலே போடுறாங்க கரண்டியை வச்சு. அம்மா அடிக்காதம்மா ப்ளீஸ்மா, ரொம்ப பசிச்சிச்சா, ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுமா, ப்ளீஸ்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, நான் போகணுமா ரூம்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கான் ஜங்குக்கு வந்து அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மா வந்து நான் எத்தனை மணிக்கு வர சொன்னேன், நீ எத்தனை மணிக்கு வர? எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏதாவது ஒரு சாக்கு பக்கம் சொல்கிற. உனக்கு இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறான் குடுகுடுன்னு ஓடி. அம்மா வந்து எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரூம்குள்ளே குடுகுடுன்னு ஓடிட்டான். இதை பார்த்துட்டு ஐயோ இந்த பையன் இன்னைக்கு தான் திருந்த போகிறானோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் வேலை பார்க்க போயிடுறாங்க அவங்க அம்மா வந்து. ஜங்குக்கு அம்மா வந்து நம்ம ஜங்குக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கான். நம்ம வீ வந்து காரை எடுத்துகிட்டு வந்துடுறான் ப்ளப்புக்கு. இந்த ப்ளப்புக்குள்ளே வரான். வந்துட்டு ஜிமின்ட்டு வந்து சொல்லிடுறான், இந்த மாதிரி காரை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஜிமினா, நீ வந்து இவனை தூக்கிட்டு வாடா, காரில் படுக்க வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ இந்த மாதிரி சொல்லிடுறான். ஜிமின் வந்து அப்படியே திருட்டு மொழி முழிக்கிறான். ஏன்டா இந்த மொழி முழிக்கிற? உனக்கே இது நியாயமாக இருக்காடா வீ? இவனே ஜிம்முக்கு போகிறான், பல்கா வேற இருக்கான், இவனை நான் தூக்குனா நான் அந்த சைடு சாஞ்சிருவேன், இவன் தான் என் மேலே படுப்பான், அதுக்கப்புறம் நான் நசிக்கிடுவேடா. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுறா. எப்பட்றா நீ இப்படிலாம் சொல்கிற? சரிடா உடனே புலம்பாத, வந்து தொலை, நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜேகேவை தூக்குறாங்க. ஜிமினும் வீயும் அப்படியே தள்ளாடுறான். நடக்கவே முடியல அவனால், சுத்தமாக முடியல. செம்ம போதை. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு தள்ளாடிக்கிட்டே இருக்கான். ஜிமின் வந்து ஜேகே ஒரு இடத்துல ஒழுங்கா நில்றா, ஏன்டா உன்னை தான் நாங்கள் தூக்கிட்டு போகிறோம்ல, நான் என்னடா பண்ணுறது, அது போதடா, அது என்ன நடக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே வேற போதையில் ஒளர்றான் ஜேகே. இது ஜிமின் பார்த்துட்டு எப்பா சாமி நீ எதுவும் பேசாத, தயவு செஞ்சு ஒழுங்காக வாடா, எவன் மேலேயும் உளுந்து இழுந்து தொலைஞ்சு எங்களை அடி வாங்க வச்சிடாத இவகிட்டேயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த மாதிரி சொல்கிறான். ஜேகே வந்து அப்போ வாங்க வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறான்னா வேணுக்குன்னே ஒரு பொண்ணு மேலே போய் விழுகுறான். இது ஜிமினும் அந்த பொண்ணு மேலே விழுந்துடுறான். அவ்வளோதான், அந்த பொண்ணு அந்த ஜிமினை வந்து செமைய ஒரு முறை தான் அவன் ஜிமினுக்கு அள்ள விடுது. அவளை பாவி சொன்ன வேலையும் பண்ணி காமிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு சொல்ல வரா, அதுக்குள்ளே சப்புன்னு அரைஞ்சிட்டாங்க அந்த பொண்ணு. சொல்லிட்டு அந்த பொண்ணு அரைஞ்சிடுறா. ஜிமின் வந்து ஏம்மா என்னையம்மா அரைஞ்ச, அவன் பண்ண தப்புக்கு என்னையம்மா அறிகிற, உனக்கு அறிவில்லை, உனக்கு நான் தான் கிடைச்சேனா என் மேலே விழுகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விட்டுட்டு போயிடுறா திட்டி விட்டுட்டு. ஜிமின் வந்து ஜேகே பார்த்துட்டு இப்போ உனக்கு சந்தோஷமா, அரை வாங்க வச்சுட்டு இல்லை சொன்ன மாதிரியே பண்ணிட்டாடா, உனக்கு இருக்குடா ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து திட்டிக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ள ஜேகே போட்டு. ஏனோ வீயோ வந்து எப்படியோ ஜேகே வந்து காரில் போய் படுக்க வச்சிடுறாங்க. நம்ம ஜிமின் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான் காரு. நம்ம வீ வந்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா செம்மறையாடா அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்கிட்டே கிண்டல் பண்ணுற மாதிரி நம்ம ஜிமின்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஜிமின் வந்து ஒரு முறை தான் அமைதியாக வந்துடுறோம் அவ்வளோதான் சொல்லிட்டு காரை விட்டு தள்ளி விட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தில் கத்துறான். அன்னே வந்து சரி ஏதோ அவன் விளையாட்டுக்கு பண்ணியிருப்பான் விடு,
நம்ம மச்சான் தானே எடு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான் நம்ம வந்து. ஆமாடா அவன் பண்ணுவான், நான் அற வாங்கினதான்டா மிச்சம் அந்த பொண்ணுக்கிட்ட. நான் என்னடா தப்பு பண்ணேன், அந்த பொண்ணு வரைஞ்ச வரையிலுங்க பாரு கண்ணுமே சவந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அண்ணே வந்து சரிடா விதிடா அல்மீன் போட்டால் சரியாயிடும்டா விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி கார் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம வந்து ஜிமினை போட்டு. ஜிமினு வர வழி இல்லாமல் போயிடுறான், கார் எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். சம்பவம் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்துடுறான். அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் போர் அடிக்குதே, ஹாலில் போய் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்து டிவி போட்டுட்டு ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். டே ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டான்டா. வீட்டுக்கு வந்துட்டோம், இவனை போய் உள்ளே எப்படியாவது படுக்க வைக்கணுமே. அவங்க அப்பா வேறு ஹாலில் இருந்தாங்கன்னா என்னடா பண்ணுறது. ஐயோ இது வேற இல்லை. ஆமாம்ல என்ன பண்ணுறது. இரு நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன், இரு இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து சொல்லிட்டு காரை விட்டு இறங்கிட்டு அப்படியே லைட்டாக கதவை திறந்து பார்க்குறான். யாருமே இல்லை. அப்பாடா யாருமே இல்லை, தப்பிச்சோன்டா. சரி இந்த நேரத்தில் கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறது தான் ரைட்டு ரூமுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து சொல்லிடுறான். டே அங்கே யாருமே இல்லைடா, டே இப்போ தாண்டா கரெக்டாக கூட்டிகிட்டு போகிற நேரம், வாடா இவனை தூக்கிட்டு போய் படுக்க வச்சுருவோம் ரூமுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜேகேவை தான் தூக்குறாங்க. தூக்கும்போது புலம்பிக்கிட்டு இருக்கான். டே விடுங்கடா, டே பொத்திட்டு வாய் மூட்டு கொம்முன்னு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டி விடுறான். என்னடா திட்டுற அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். விடாமல் புலம்பிக்கிட்டு இருக்கான். டே இவன் சொன்னாலே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வாயை பொத்திடுறான். ஜிவிக்கையால் ஒன்றும் பேச முடியல வாய் பொத்துனனால. அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு போகிறாங்க தூக்கிட்டு. கரெக்டாக அவங்க அப்பா வந்து ஜேகே அப்பா வந்து அப்படியே ரூமை விட்டு வெளியே வர்றதை பார்த்துட்டு ஐயையோ இவன் வேற வெளியே வரானே, என்ன பண்ணுறது, இவனை எங்கே ஒழிச்சு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக வந்து ஒரு சோஃபா கீழே போயிட்டு டொமோன்னு போய் 2-3 பேருமே ஒழிச்சிக்கிறாங்க. நம்ம ஜீவிக்கு லைட்டாக அடிபட்டுறது அப்படின்னு சொல்லி லைட்டாக கத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. 3 பேருமே இப்போ சோஃபா கீழே தான் இருக்காங்க, ஒளிஞ்சிருக்காங்க. ஜேகே அப்பா வந்து வெளியே வந்துட்டு அப்படியே வந்து என்ன யாரோ பேசின மாதிரி கேட்டுச்சே, யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் இங்கே 3 பேருக்கும் அள்ளு விடுது. ஜிமினுக்கு வீக்கு ரொம்ப அள்ளு விடுது. ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது. டே அமைதியாக வர்றா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவன் போயிடுவான்னு நினைக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஜேகே அப்பா வந்து பார்த்துட்டு சரி எவனோ ஒருத்தன் பூனையின்னு வந்திருக்கும் போல சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளேயே போயிடுறாங்க. ஜேகே அவங்க அப்பா வந்து ஜிமின் வந்து லைட்டாக எட்டி பார்க்குறான், போயிட்டானா அப்பங்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போயிட்டாங்க. ஜேகே அப்பா வந்து ரூம்குள்ளே போயிட்டாங்க. அப்பாடா அப்போ தான் ஜிமினுக்கு நிம்மதியாக வருது. டே அப்பா சாமி போயிட்டான்டா, டேய் வாடா இவனை தூக்கிட்டு போய் ரூமில் போய் ஃபஸ்ட் படுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக தூக்கிட்டு போய் படுக்க வச்சிடறாங்க ரூம்குள்ளே. அப்போவும் புலம்பிட்டு தான் இருக்கான் நம்ம ஜேகே விடாமல். டேய் கம்முனு படுறா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு மிதி தான் நம்ம வந்து அப்படியே புலம்பிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. 3 பேருமே படுத்துடுறாங்க. இது நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இருப்பானா, டிவி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஹால்லேயே படுத்து தூங்கிடுறான். காலையில் விடிஞ்சோன்னா நம்ம ஜேகே தான் ஃபஸ்ட்டு பிரேக்கப் ஆகுறான், எந்திக்கிறான். எந்திரிச்சிட்டு செம்மையாக அவனுக்கு தலை ஹெட் பெயினாக இருக்குது. தலைலாம் வலிக்குதே அப்பா, என்ன இப்படி தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே வந்து ஜிமினை வந்து இந்த சவுண்டு கேட்டோன்னே என்னாச்சுடா ஜேகே என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். நான் தெரிலடா, தலைலாம் பயங்கரமாக வலிக்குது ஜிவிக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி சொல்ல, வலிக்காமல் வேறு என்ன பண்ணும், குடின்னு குடிச்சிட்டு வலிக்காமலாம் வரும் எனக்கு வாயில். போய் ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுடா போடா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவினை வந்து சொல்ல, ஜேகேவும் சரி ஓகே நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரோம். அப்படியே வந்துட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு அப்படியே வந்து அமைதியாக உட்காந்துருக்கான். என்னடா ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருக்கான், ஒருவேளை வேறு ஏதாவது பிளான் பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிவினிக்கு இங்கே அள்ளு விடுது. நம்ம வந்து என்னடா நல்லா தூக்கம் போல், நல்லா கொரட்டை விட்டு தூங்குனியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பேச நம்ம ஜேகே வந்து என்னடா என்ன இப்படி பேசுகிற பின்ன என்னடா நைட்லாம் உன்னை தூக்கிட்டு வரக்குள்ளேயும் நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவின்ட்டு இந்த மாதிரி பாயிண்டாக பேச ஜிவின்னு வந்து ஆமாம் அடி வாங்கதை வச்சது இல்லாமல்
கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து படுக்க வச்சது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் இந்த மாதிரி பேச நம்ம விஜய் கேட்க ஒன்றுமே புரியல. டேய் என்னடா பைத்தியம் ஈட்டி பிடிச்சிச்சா 2 பேத்துக்கும் ஜிம்மன் வி என்ன இப்படி பேசுறீங்க? என்ன வேற எப்படிடா பேசணும்? நான் பாவம்டா ஜிமினா. ஜிமினா என்னடா உனக்கு பாவம்னா அவனை போய் ஒரு பொண்ணுக்கிட்ட அடி வாங்க வச்சிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி வந்து இந்த மாதிரி ஜேகேட்ட சொல்ல ஜேகே வந்து என்னது நானா அடி வாங்க வச்சேன் நான் பொண்ணுக்கிட்ட நான் இப்படா வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி சொல்ல அப்படியே ஜிமின் வந்து டேய் என்னடா எல்லாம் மறந்துட்ட போல குடிச்ச இதில் டேய் நான் எப்படா உன்னை அடி வாங்க வச்சேன்? அடி வாங்க வச்சது இல்லாமல் ஈனு பல்ல இழிச்ச பத்தியா வந்துச்சு பாரு காண்டு. முன்னெல்லாம் போடாங்கிட்டு என்ன ஜிமி நான் சொல்கிறேன் நான் எப்படா அடி வாங்க வச்சேன்? டேய் போதுண்டா அப்பா சாமி விடுறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் கிளம்பி சீக்கிரம் போ, லேட் ஆகிடுச்சு பாரு, உன் அப்பாங்க இன்னும் ஆளக்கான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க போகிறான். ஆமாண்டா இதை வேற நான் மறந்துட்டேன் பாரு, அவன் வேற பெய்யாட்டா கத்துவான் என் அப்பாங்கிற காய்ச்சி பூச்சுன்ட்டு. சை ஆமாடா உங்கள் அப்பாங்கிற கொலகாரன் மனுஷன், அவன் கத்துன்னு கத்துவான்டா. டே நீ கிளம்புடா ஃபஸ்ட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வியும் சொல்லிடுறான். நான் போய் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கான் நம்ம ஜேகே. நம்ம ஜங்குக்கு வந்து ஷூவை போடுறது என்ன ஷாக்ஸை போடுறதுன்னு வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ஜங்குக்கு அம்மா வந்து பார்த்துட்டு ஜங்குகிட்ட கேட்குறான், டே ஏன்டா இந்த பரபரன்னு பறக்கிற, இருடா பொறுமையாக போடா சாப்பிட்டுட்டு போ. அம்மா இல்லைம்மா லேட் ஆகிடுச்சுமா ப்ரொஃபஸர் திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்கான். வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் போகிறான், அம்மா பார்த்து பத்திரமா இருக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் சாப்பிட்டாது இல்லைம்மா நான் வந்து அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன், இல்லை நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சொல்லிட்டு குடுன்னு ஓடிடுறான். ரோட்டில் ஓடி போயிட்டு இருக்கான். ரோட்டில் அந்த சைடு புள்ளி பசங்க நிற்கிறத பார்த்து நம்ம ஜங்குக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஐயோ இவங்க வேற நிற்கிறாங்களே, இவங்க வேற என்ன பிலீவ் பண்ணுவாங்களே, என்ன பண்ணுறது? பசங்க வந்து ஜங்குக்க பார்த்துடுறாங்க. டேய் பன்னி பையா வாடா வாடா உனக்கு தண்டா வெயிட்டிங்கே வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜங்குக்கு வந்து இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் அப்படியே தயங்கிட்டு நிற்கிறான் பயத்தில். டேய் இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோயா நான் அங்கே வருவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக கோல்டாக பேசுகிறாங்க. ரொம்ப பயமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது? கூப்பிட்றாங்களே, போகலன்னா அடிப்பாங்க, வரலன்னா அடிப்பாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது பிள்ளை பசங்களுக்கெல்லாம். டேய் அவன் சொன்னாலாம் கேட்க மாட்டான், நம்மளே போவோம் இந்தா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கெஞ்சுறான் பிள்ளை பசங்கிட்டலாம். இங்கே பாருங்கள் நான் போகணும், காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் போகணும் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் வேடனா கூப்பிட்டா வர்றது கிடையாது, நான் தும்முறா என்ன மகாராஜா நினப்போ மன்மத நினப்போ உனக்கு? உங்ககிட்ட தப்பாக பேசுகிறாங்க, தப்பாகவே பண்ணுறாங்க, அங்கங்கே பேட் டச்லாம் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அழுதுகிட்டே நிற்கிறான். இந்த சைடு நம்ம ஜேகே வந்து சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக வந்து காரை எடுத்துகிட்டு நேராக போய் ரீச் ஆகிடுறான். ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகணுன்னா எல்லோரும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஓகே குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு அப்படியே நேராக அவங்க அப்பா கேபினுக்கு தான் போகிறான். ஜேகே கேபின்குள்ளே போனால் அடுத்த நிமிஷமே நம்ம ஜேகே செம்மையாக திட்டு விழுகுது. ஜேகே அப்பா வந்து செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்காங்க ஜேகே பிடிச்சி. ஜேகே உனக்கு எத்தனை தடவைடா சொல்கிறது, இப்படி ஆஃபீஸ்க்கு லேட்டாக வராதுன்னு படித்து சொன்னாலும் நீ கேட்க மாட்டியாடா? என்ன உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஜேகே அப்பா வந்து இதுக்கு இப்படி போயாட்டா கத்திக்கிட்டு இருக்க, இங்கே பாரு எனக்கு ஹெட் பெயினாக இருந்துச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோதான், இனிமேல் லேட்டாக வர மாட்டேன் போதுமா? ஆமாடா இப்படியே சொல்லிக்கிட்டே இரு, போய் கேபில் போய் வேலையை போய் பாரு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க ஜேகேவை. ஜேகேவும் செம்ம கடுப்பாக போயிடுறான் கோத்தில். ஜேகேவும் அவன் கேபினில் போயிட்டு செம்ம கோத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனும் வேயும் வந்துடுறாங்க ஆஃபீஸ்க்கு. வந்தோடனே எல்லாத்தையும் குட் மார்னிங் சொல்லிட்டு நேராக ஜேகே கேபினுக்கு தான் வராங்க. மே கமின் கேட்டு தான் வராங்க. மே கமின் சார்? எஸ் கமின் அப்படின்னு சொன்னோன்னே ஜேகேவும் ஜிமினும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஜேகே முன்னாடி. என்னடா மச்சான் ஜேகே என்னாச்சு திட்டு இருந்துச்சா?
திட்டுனாங்களாடா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறான். ஜேகேவும் சொல்கிறான் ஜிமின்கிட்ட, டேய் அவன் மனுஷனா மிருகமா பேயா பிசாசான்னு தெரிலடா, மயிலாட்டம் கத்துறான் பேயாட்டம். டேய் அதை விடுறா, நீ போய் சீக்கிரம் போய் வேலை போய் பாருங்க, எனக்கு நிறைய ஃபைலில் வேலை இருக்குது அண்டு பெட்டின் பண்ணி வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் நிறைய இருக்குடா, போங்கடா போய் வேலை போய் இந்த மாதிரி சொல்லிடுறான். போய் வேலையை போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ட்டு வீட்லேயும் சொன்னோன்னே ஜிமினும் வீயும் சரிடா நாங்கள் போய் வேலை போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேவும் சின்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறான். அந்த பில்லி பசங்க வந்து பேட் டச்லாம் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அழுதுகிட்டே கெஞ்சுறான், இங்கே பாருங்க ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் நான் போகணும், அங்கெல்லாம் கை வைக்காதீங்க. வைக்கக்கூடாதா? அப்போ நான் வைப்பேன் பன்னி பையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு செம்மையாக அழுகுறான். இங்கே பாருங்க நான் போகணுமா? டேய் இருடா பன்னி பையா, ஒன்று கொடுக்குறேன் வாங்கிட்டு போ. என்ன 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 அதாவது என்ன சொல்கிறேன்னா கிட்ட வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு காதில் சொல்கிறாங்க ஜங்குக் காதில், ஜங்குக்கா உன்னை ரேப் பண்ணிட்டா, அதான் இன்சல்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு காதில் சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு இதை கேட்டோன்னே அப்படியே செம்ம ஷாக்கில் அப்படியே பார்க்குறான். பேசுகிறீங்க சி கருமம், நான்லாம் அப்படிப்பட்டவன் கிடையாது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் போகணுமா? வாங்கிட்டு போ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிலி பண்ணிட்டு இருக்காங்க பிலி பசங்க ஜங்குக்கிட்ட. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சொல்கிறான், டேய் அவன் சொன்னாலாம் கேட்க மாட்டான், அந்த ஜங்குக்கை தூக்கிட்டு போடா ரூம்குள்ளே. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயத்தில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜேகே வந்து சின்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளால ஃபைலை வேற காணோம்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான், எல்லா இடத்துலையும் தேடுறான், எங்கேயுமே காணோம். இந்த முக்கியமான ஃபைல் எங்கே தான் போச்சு, காண்டாதே இங்கே தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமாக தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து யோசிக்கிறான், ஒருவேளை வீட்டில் இருக்குமோ, ரைட்டு வீட்டில் தான் கிடக்குது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷனாக கேபின் விட்டு வெளியே வந்துட்டு ஜிமின்ட்டி வீட்டுன்னு சொல்லிட்டு தான் போகிறான். இப்படியே வந்து காரை எடுத்துகிட்டு வேகமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கான். மெயின் ரோட்டில் தான் போயிட்டுருக்கான். திடீர்னு காரை ஸ்டாப் பண்ணுறான் ஜேகே. காரை ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜங்குவை போட்டு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. ஜங்குக்கு அழுதுட்டு நின்று இருக்கான். ஜேகே பார்த்துட்டு, பசங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, தான் தெரு நாய்களுக்கு வேறு வேலையே இல்லை, வரண்டாம இருங்கடா விட்டு இறங்குறான் நம்ம ஜேகே. இறங்கி வந்து அடுத்த நிமிஷமே எல்லாரையும் அடித்து தூள் கழுப்பி அப்படியே பற்றி விட்டுறான். எல்லோரும் பயந்து ஓடிடுறாங்க இப்படி பசங்க. நம்ம ஜங்குக்கு அழுதுகிட்டே நிற்கிறான். நம்ம ஜேகே பார்க்குறான். ஜேகே வந்து ஜங்குக்கு கூப்பிட்றான், ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னா நம்ம ஜங்குக்கும் அப்படியே பயத்தில் என்ன ஏய் ஓகே ஒன்றும் இல்லை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் கார்லேருந்து வாட்ச் கேனை எடுத்து தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஜங்குக்கும் அப்படியே வாங்கி குடிக்கிறான். வாங்கி குடிச்சிட்டு தேங்க்ஸ், ஓகே தானே, ஓகே தான், தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு. ஸோ ஓகே பரவாயில்ல. அம்மா எதுக்கு அந்த புலி பசங்க உங்ககிட்ட ஒரு மாதிரி பண்ணுறாங்க? அவங்க எப்பவுமே நான் இந்த சைடு வரும்போதெல்லாம் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணி பேசி வேறு டச் பண்ணுவாங்க. ஓ இந்த நாய்ங்க அது வேறு பண்ணுறாங்களா? சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். சைடு எதுக்கு நீ நடந்து வந்த? அதாவது நான் காலேஜுக்கு போகும்போது இந்த சைடு தான் நடந்து போவேன். ஓ அப்படியா, சரி ஓகே. எதுக்கு நீ பதட்டமாக பேசுகிற? அது பயமாக இருக்கு. எதுக்கு பயப்படுற? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், பயப்படாத. ஓகே. பேர் என்ன? எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. என் பேர் ஜங்குக். ஓ ஜங்குக், நல்லா இருக்கு நேம். பேர் என்ன? என் பேரா? என் பேர் ஜேகே. உங்கள் நேமும் ரொம்ப சூப்பராக இருக்குது, தேங்க்ஸ். பாரு பயப்படாத ஓகே. காலேஜுக்கு தானே போகிற, வா நானே ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேணாம் ஜேகே, உங்களுக்கு எதுக்கு சிரமம்,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஜேகே காரில் உட்காருன்னு சொல்கிறான். ஜங்குக்கும் உட்காடுறான். ஜேகேவும் காரில் ஏறிட்டு வச்சக்கன்னு இருக்காமல் சைட் அடிக்கிறான். ஜங்குக்கு நல்லாவே தெரியுது சைட் அடிக்கிறான்னு. பார்த்துட்டு ஜங்குக்கு லைட்டாக குனிஞ்சிட்டு ஷை ஆகுறான். ஜேகேக்கு புரியுது ஷை ஆகுறான்னு. ஜேகே ஏதோ தெரியாத மாதிரியே கேட்குறான் ஜங்குகிட்ட, என்னடா ஷை ஆகுறியாடா ஜங்குகா? இல்லையே, நான் ஒன்றும் ஷை ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்ல, அப்படியா நீ ஷை ஆகலையா? இல்லை குனிஞ்சு சிரிச்சியே அதான் ஷை ஆகுறியான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படியா, சரி ஓகே சீல் பெல்ட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பப்பி ஐஸை வச்சுக்கிட்டு திட்டு முழிக்கிறான். டேய் ஒன்னாதான்டா. இப்போ புரியல. ஐயோ புரியலையா, சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வரான். நம்ம ஜங்கு லைட்டாக ஷை ஆகி அப்படியே குனிஞ்சிடுறான். ஜேகேவும் ஸ்மைல் பண்ணிட்டு சைடில் இருக்க சீட் பெல்ட்டை இழுத்து மாட்டி விடலாம் தான் வந்திருப்பான். கரெக்டாக 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் இருக்காங்க. ஜேகே வச்சக்கண்ணு இருக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு பப்பி ஐஸில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஜேகே அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். பார்த்துட்டு அவனுக்கு புரியுது கிஸ் பண்ணதான் வரான் அப்படின்னு. ஜங்குக்கே என்ன பண்ணுறான், ஜேகே இழுத்து பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணி லிப்லாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகேக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அப்படியே அந்த கிஸ்லேயே மெல்ட் ஆகிடுறான். ஜேகேவும் பேக் கிஸ் செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பேக் கிஸ் செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாற்றி கார்லேயே பயங்கரமாக. கிஸ்ஸு ரொம்ப டீப்பாக போகுது. ஜேகேக்கு புரியுது என்ன மாதிரி போகுதுன்னு. டக்குன்னு கிஸ்ஸை பிரேக் பண்ணிடுறான். ஜங்குக்கு கேட்குறான் ஜேகிட்ட, என்னாச்சு ஜேகே? அது ஒன்றும் இல்லை, நம்ம கிஸ் பண்ணது கொஞ்சம் டீப்பாக போகிறத பார்த்தா உனக்கே புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிச்சு புரியுதுல்ல, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இப்போது நீ காலேஜ் போகணும், படிக்கணும். படித்து முடித்ததுக்கப்புறம் சரியா? ஆனால் சொன்னால் கேட்கணும். சரி உடனே திட்டாத அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக கோச்சிக்கிறான். ஜேகே ஹக் பண்ணிட்டு சரி ஓகே பேக்கப் பண்ணுறான். ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜங்குக்கும் பிடிச்சிருக்கு. ஓகே போகலாமா? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்கிறான். ஜங்குக்கும் காரை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக காலேஜில் போய் ட்ராப் பண்ணி விட்டுறான். சரி பார்த்து பத்திரமா வந்துக்கோ, ஓகே? எதுனால கால் பண்ண. ஓகே ஜேகே பாய். ஜங்குக்கு பாய் சொல்லிட்டு போயிடுறான். ஜேகேவும் அப்படியே சிரிச்சிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறான். போய் ரீச் ஆகிடுறான். வீட்டுக்கு போயிட்டு ஃபைலை கண்டுபிடிச்சிட்டு நேராக ஆஃபீஸுக்கு ரீச் ஆகிடுறான். போயிட்டு கேபினில் போயிட்டு அப்படியே ஹாப்பியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது நம்ம ஜிமினும் வீயும் பார்க்குறாங்க. என்னடா நடக்குது? ஏன்டா இப்படி சொல்கிற? டே அங்கே பாடுறா, இவ்வளோ நேரம் டென்ஷனாக இருந்தவன் இப்போது ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வேலை பார்க்குறான்டா. அங்கே பாரு வி அப்படின்னு சொல்லிட்டு வீயும் பார்க்குறான். வீக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னடா மாய மந்திரம் கட்டுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி குசுன்னு பேசிக்கிறாங்க, ஜிமினும் வீயும். சண்டை நானும் சொல்கிறேன் வி, சரி அவன்கிட்டயே போய் கேட்டுருவோம் வா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜேகே கேபினுக்கு தான் வராங்க. மே கமின் சார்? எஸ் கவின். வா ஜிமின் வா வி. என்னடா ஃபைல் கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம் வேலை பார்த்தீங்களா இல்லை நேராக போட்டுட்டு? அதெல்லாம் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறா. என்னடா பதில் சொல்லணும் உங்கள் 2 பேர்த்துக்கும்? கேட்டு தொலைங்க, பதில் சொல்லி தொலைக்கிறேன். சொல்கிறானாடா, கேளுடா நீயே கேளு. ஏன் நீ கேள அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி இது பண்ணியிருக்காங்க. ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. டேய் எவனாவது ஒருத்த கேட்டு தொலைங்கடா. ஓகே நானே கேட்குறேன். டேய் ஜேகே, உனக்குள்ள ஒரு மாற்றம் எனக்கு நல்லாவே தெரியுது. உண்மையை சொல்லு, என்ன பண்ணிட்டு வந்த, என்ன சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த மாதிரி கேட்குறான். நம்ம ஜேகேவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, என்ன மாற்றம், என்ன இது, என்னடா வளர்ற பைத்தியம் மாதிரி ஜிமினா லூஸு.
ஜேகே நடிக்காதடா, உண்மையை சொல்றா. டேய் என்னத்தடா உண்மையை சொல்லணும் ஜிமினா, பைத்தியமாடா நீனு? டேய் நாங்கள் பைத்தியம்தான் ஒத்துக்குறோம். டேய் நீ கேளுடா. ஜேகே டேய் உனக்குள்ள ஒரு மாற்றம் நல்லாவே தெரியுதுடா. இவ்வளோ நேரம் நீ டென்ஷனாக வேலை பார்த்துட்டு இருந்த, போயிட்டு வந்தோன்னே இப்போ உட்காந்து ஹாப்பியாக வேலை பார்க்குற. அது வந்து ஜிமினா அது வந்து ஜிமினா சொல்கிறா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சொல்லு. ஒன்றும் இல்லை ஜிமினா, அது நான் காரில் வேகமாக போயிட்டு இருந்தேன்னா டென்ஷனாக அங்கே இருக்க ஒரு புள்ளி பசங்க ஒரு பையனை போட்டு ரொம்ப பாடாப்படுத்திக்கிட்டு பேட் டச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடுப்பாயிடுச்சு எனக்கு. அப்புறம் நீ போய் ஃபைட் பண்ணியா எல்லாரையும்? ஆமாம் நான் போய் ஃபைட் பண்ணேன் தான். பேடை டச் பண்ணாங்கடா. அந்த பையன் எவ்வளோ அழுதுட்டுருந்தான் தெரியுமா? பார்க்க பாவமாக இருந்துச்சு. அதான் விரட்டி நாய்களை அடிச்சு விட்டு துரத்திட்டேன். ஓ நாய்களை அடித்து துரத்திட்டீங்க, சரி. அந்த பையன் என்னாச்சு? அந்த பையனுக்கு தண்ணி கொடுத்தேன். பயந்துட்டே பேசுனான். நீ பயப்படாத, ஒன்றும் இல்லை, பார்த்து பயப்படாத, நான் அப்படிப்பட்ட பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு கம்ஃபர்ட் தான் கொடுத்தேன். அப்படியா ஜிகே, நீ கம்ஃபர்ட் கொடுத்த, அந்த பையனும் ஓகேவாயிட்டான். பாத்தியாடாவே, கம்ஃபர்ட் கொடுத்தாரா சாரு, அந்த பையன் ஓகேவானானா? பாத்தியாடா? கேட்டேன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கேட்குறதானா? அடியே ஏதோ ஸ்டோரி மாதிரி தெரியுது ஜிமினா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சொல்ல நம்ம ஜிக்கிக்கா அள்ளி விடுது. ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கே மயிருங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூடிக்கிட்டு போய் வேலை போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றான் ஜேகே. ஜீவினி வந்து நாங்கள் போய் வேலை பார்க்குறோம் சார், நீங்கள் பதில் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜேகே. கேக்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐயோ உயிரை எடுக்கிறாங்களே மயிருங்க. கேக்கே அந்த பையனுக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்க, தனியாக விட்டுருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். நீ கண்டிப்பாக அந்த பையனை ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்குள்ளே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீ அந்த பையனை காலேஜுக்கு ட்ரை பண்ணி விட்ருக்கலாம். என்ன ஜேகே கரெக்டாக? பாயிண்டாக பேச நம்ம ஜிகே மனசுக்கு இல்லை ஜீவனை போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்கான். ஒருத்தன் மீது ஏதோ நேரில் பார்த்த மாதிரியா சொல்கிறான். பரிசோத்து முட்டை மூடிக்கிட்டு போவானா அப்படி சொல்லிட்டு ஜீவனை போட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான் ஜிகே. நீ வந்து ஜேகிட்ட கேட்குறான், என்னடா ஜிமின் சொல்கிற மாதிரி தான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 2 பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜேகே வந்து இரிட்டேட் ஆகிட்டு, அடைச்சி வாய் மூடுங்க, இப்போ என்ன நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே, சொல்லி தொலைக்கிறாங்க. 2 பேரும் கேட்டு தொலைங்க. ட்ராப் பண்ணி விட்றேன் காலேஜுக்கு அப்படின்னு சொன்னேன்னா, உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னானா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் உட்கார வச்சேன். சீட் பெல்ட்டை போட்டு விட்டேன். அப்போது வந்து லைட்டாக நான் அவன் ஃபேஸு க்ளோஸ்அப்பில் இருந்தானா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வச்சக்கனே இருக்காமல் நானும் சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவனும் புரிஞ்சுக்கிட்டான் கிஸ் பண்ண வரான்னு. லைட்டாக கிஸ் பண்ண மாதிரி தான்டா போயிருப்பேன். அவனே என்னை பிடிச்சி இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணிட்டான்டா. நான் செம்ம ஷாக் ஆகிட்டேன். அப்படியே அந்த கிஸ்லேயும் மெல்ட் ஆகிட்டேன். அப்படியே பேக் கிஸ் செம்மையாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். டீப்பாக வேற போச்சா. வெறும் டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டீங்களா? அப்புறம் என்ன நடந்துச்சு ஜேகே? சொல்கிறா சொல்கிறா ஜேகே. சீ 2 பேரும் வாய மூடுங்க. நீங்கள் நினைக்கமெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் போகல, ரொம்ப டீப்பாக தான் போச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவனை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டேன். போதுமா? ஓ அப்படியா, சரி ஓகே. ஜேகே எனக்கு டவுட்டு. என்னடா உனக்கு டவுட்டு? இல்லை அந்த பையனை நீ லவ் ஏதாவது லவ் பண்ணுறியா? ஆமாடா, நீ லவ் பண்ணுறியாடா? டேய் ஏன்டா உங்க மைண்டு இப்படி புத்தி மைண்டு மானகட்ட மைண்டு இப்படி போகுது உங்களுக்கு? சொல்கிறா ஜேகே, நாங்கள் தானே உன் ஃப்ரெண்ட்ஸு தானே? அதானே நாங்கள் தான்டா. சொல்கிறா. டேய் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் என்னன்னு தெரிலடா, அவங்கிட்ட இருக்கும்போது ஹாப்பினஸ் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் லவ்லாம் சொல்ல தெரிலடா எனக்கு சத்தியமாடா. இப்படி சொல்கிற தெரிலன்னு புசுக்குன்னு? அதானே. என்னடா ஜிகே? டேய் வேறு எப்படா சொல்ல சொல்கிறீங்க என்ன? ஆனால் இன்னும் தெரிலடா, அவன்கிட்ட இருக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைச்ச மாதிரி. ஆனால் அவன் கிஸ் பண்ணும்போது கூட எனக்கு இன்னும் டீப்பாக
கண்டிப்பாக அவன் கூட அப்படியே லைஃப் லாங் இருக்கணும், லைஃப் லாங் வாழணும் அப்படி என்னென்னமோ தோணுதுடா ஜேகே ஜிம்மன். டேய் கன்ஃபார்ம் இது லவ் தான்டா. டேய் நீ எப்படிடா சொல்கிற ஜிமினா? டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுதா இல்லையா அதில்? என்ன தெரியுதா தெரியலையா புரியல, சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ ஜேகே. கிஸ் பண்ண மாதிரி போயிருக்க, ஆனால் அந்த பையனே உன்னை கிஸ் பண்ணியிருக்கான்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் உன்னை இழுத்து பிடிச்சி லிப் லவ் பண்ணியிருக்கான். அப்படியாடா சொல்கிற? அப்படி தான்டா சொல்கிறேன். பேக் கிஸ் பண்ணும்போது அந்த பையன் ஃபீல் பண்ணி கிஸ்ஸை ஃபீல் பண்ணியிருக்கானா, 2 பேரும் அவ்வளோ டீப்பாக கிஸ் கொண்டு போயிருக்கீங்கன்னா இதுலேயே உனக்கு புரியலையா ஜேகே? என்ன ஜேகே சொல்லு ஜிமினா? அப்போ என்ன லவ் பண்ணுறான் நீ சொல்கிறியா? ஜேகே அவன் உன்னை லவ் பண்ணுறான், நீ இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறான், நீ பேக் கிஸ் பண்ணும்போது அவனும் ஃபீல் பண்ணுறான், இதுலேயும் உனக்கு தெரியலையாடா? டேய் சொல்கிறா அவனுக்கு. டேய் ஆமாடா ஜிமின் சொல்கிற ரைட்டு தான், உன்னை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறான்னா மேல விழுந்துட்டான். அது ராணி உன் காதல் மன்னன் மேலே விழுந்துட்டான் காதல்ல. டேய் என்னடா இப்படிலாம் பேசுகிறவி? டேய் சொல்கிறது கேள்றா ஜேகே. ஜேகே சொன்னது உண்மைதான், நீ அவன் மேலே லவ்வில் விழுந்துட்ட, அவனும் உன் மேலே லவ்வில் விழுந்துட்டான், இதுதான் உண்மை ஜேகே. அப்புறம் என்ன 2 பேரும் லவ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அவனே ஒரு நாள் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான் பாரு. அப்போ ஜிமினா டே நீ சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட புலம்பு வைப்பாரு. நீ போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவ பாரு. இது நடக்கதா இல்லையான்னு மட்டும் பாடுறா ஜேகே. டேய் உண்மையிலே இன்னைக்கு சொல்கிறது ஆமாடா. மீனும் வியும் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஜேகேவும் யோசிக்கிறான். கோச்சிக்கிட்டு இருக்கும்போது ஜேகே கால் வருது. அதில் நம்ம ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான் ஜேகேக்கு. ஜேகே இதை பார்த்துட்டு ஒரு பிரைட் ஸ்மைலை கொடுக்குறான். நம்ம வியும் ஜிமின்னு பார்த்துட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஜேகே அப்படியே 2 பேரையும் பார்த்துட்டு டீ அட்டன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. ஜேகே அட்டன் பண்ணுறா, அட்டன் பண்ணி ஸ்பீக்கர் போடுறா. ஸ்பீக்கரா? அதெல்லாம் முடியாது போடா. டே ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கெஞ்சுறாங்க. அண்ணே ஜேகே அட கர்மமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி ஸ்பீக்கரை போடுறான். ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக பேசிக்கிட்டு இருக்கான், செல்லமாக கொஞ்சுறான். ஹலோ ஜேகே. வியும் பார்த்துட்டு ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரியாக வேறு இருக்கு, ஷையாக வேறு இருக்குது, ஆனால் வெளியே காட்டிக்காமல் இருக்கான். டேய் ஏன்டா பேசுடா, அங்கே பேசு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. நம்ம ஜேகேவோ ஹலோ சொல்லுடா ஜங்குக்கா சொல்லு, என்னாச்சு ஏன் வாய்ஸ் இப்படி ஜேகே மண்டியில் லைட்டாக கொட்டுறான். டீ எதுக்கிட்ட கொட்டினேன், ஒழுங்காக பேசுடா. பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசுகிறான். சொல்கிறா ஜங்குக்கா, என்ன விஷயம் கால் பண்ணியிருந்த, ஏதாவது பிரச்சனையா, நான் வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான். நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, போர் அடிச்சிச்சா அதான் கால் பண்ண. அப்படியா சரி ஓகே, நீ ஓகே தானே? ஓகே தான், நீ ஏன் திக்கி திணறி பேசுகிற, ஒழுங்காக தானே பேசுனேன் என்கிட்ட இருக்கும்போது. ஏன் எனர்ஜி ஏதாவது குறைஞ்சிருச்சா, கிஸ் ஏதாவது வேணுமா எனர்ஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறான். இதெல்லாம் நம்ம வியும் ஜிமினும் ஜேகேவை பார்க்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன ஏன் கேட்டது தப்பா? ஐயோ அப்படிலாம் இல்லை, நான் அப்புறமாட்டிக்கு நம்ம பேசலாமே, எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு வேலை இருக்குது. பன்னிக்குட்டி இல்லை, அப்புறமாட்டி பேசலாமா? அப்படியா சரி ஓகே நான் வைக்கிறேன், பாய். பாய். ஒரு வழியாக வச்சுட்டான்டா. அப்பா சாமி தப்பிச்சேன்டா. தப்பிச்சேன் ஆனால் இங்கே தப்பிக்க முடியாதுடா. ஐயோ இவங்க வேற. டேய் அதான் கேட்டுட்டிங்களா, இடத்த காலி பண்ணுங்கடா. டேய் உன்கிட்ட பேசுகிறதுக்கு ஏன்டா இப்படி திக்கி திணறா, மற்ற நேரம் திமுறா, அப்படியே கோல்டாக பர்சனாக பேசுவியாடா, அதான் என்னடா ஜிகே? அம்மனா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் உன்னை லவ் பண்ணுறேண்ணா, போதுமா? இடத்த காலி பண்ணுங்கடா. அப்பா சாமி போங்கடா, அப்பங்காரன் வந்துட போகிறான்.
நீங்கள் வேலை பார்க்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் கதையும் அதோ கதி தான். போய் வேலையை போய் பாருங்கள் போங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி சரி நாங்கள் நம்புகிறோம். நம்பிட்டோம் நீங்கள் பேசினதுலேயே நான் டேய் இப்போ போறீங்களா என்ன வேணும்? டேய் போகிறோம்டா போகிறோம் டேய் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் வீயும் போயிடுறாங்க கேபின் விட்டு. ஜேகே கேபின் விட்டு வெளியே போயிடுறாங்க. ஜேக்கு அப்போ தான் உயிரே வருது. படா போயிட்டாங்க. சரி நம்ம வேலையை பார்ப்போம். ஆனால் க்யூட்டாக பேசினான்ல. சரி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நாள் போகுது. உங்களுக்கும் படித்து காலேஜ் முடிச்சிடுறான். ஜேகேவும் ஆஃபீஸ் வேலைலாம் முடிச்சுட்டு ஜேகே லவ் மேட்டர்னு சொல்லி மேரேஜுக்கும் வந்து பர்மிஷன் கேட்டிருப்பான். வீட்டில் ஓகே பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வீக்கு நம்ம ஜங்குக்கும் அண்டு நம்ம ஜேகேக்கும் வந்து மேரேஜ் எப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே ரெடி ஆகிட்டு இருக்கான். கோட்டு போட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். நம்ம ஜிமினும் வீயும் அப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. என்ன மச்சான் மேரேஜு? டேய் வாய மட்டும் போங்கடா மயிருங்களா. வேலையை போய் பாருங்கடா போங்கடா. ஃபாதரு எல்லாம் இருக்காரா போய் பாருங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறான். அவங்களும் போயிடுறாங்க. ஜிமினும் வீயும் சிரிச்சுட்டே. ஜேகேவும் ஜங்குக்கும் ஃபாதர் முன்னாடி நிற்கிறாங்க. ஃபாதர் வந்து ஜேகேட்ட கேட்குறாங்க, ஜேகே ஐயனி நீ ஜங்குக்கை மேரேஜ் பண்ண சம்மதமா அப்படின்னு கேட்டு ஃபாதர் கேட்குறாங்க ஜேகேட்ட. ஜேகே வந்து ஜேகே ஐயனா ஜங்குக்கை மேரேஜ் பண்ண முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறான் ஜேகே. இப்போ ஃபாதர் வந்து ஜங்குகிட்ட கேட்குறாங்க, ஜங்கு ஹையனி ஜேகேவை மேரேஜ் பண்ண சம்மதமான்னு கேட்குறாங்க. ஜங்கு சொல்கிறான், ஜங்கு ஹையனா நான் ஜேகேவை மேரேஜ் பண்ண முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறான் ஜங்குக்கு. ஃபாதர் வந்து ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஜேகேவும் ஜங்குக்கும் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஃபேமிலியோட. வந்து கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கு இழுத்து முடிஞ்சு செம்மையாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம வீயும் ஜிமின்னு பார்த்துட்டே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க 2 பேருமே. வந்து இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக ஆகிட்டீங்க. இன்றைக்கும் லைஃப்லாம் நீங்கள் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு காட் பிளஸ் யூ பண்ணிட்டு ஃபாதர் வந்து போயிடுறாங்க. மீனும் வீயும் வந்து டேய் நான் செல்ஃபி எடுக்கிறேன் இதே மாதிரி இதில் அடித்து பிடிச்சிக்கிட்டு டேய் எவனாவது ஒருத்தர் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி சொல்ல நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி எடுக்கிறான். அதுக்கப்புறம் வீ வந்து எடுக்கிறான். ஜேகே மனசுக்குள்ள டேய் நான் தனியாக என் ஒய்ஃப் கூட எடுக்கலாம்னு நினச்சா நீங்கள் நல்லா எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான் மனசுக்குள்ளே. இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கான் ஜேகே. ஜேகே ஃபேமிலிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்கு ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மின் வீ ஜேகே ஜங்குக் எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் கதை முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் கதையில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் வந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திங்க. லவ் யூ டூ சராங்கியோ புகிச்சிப்பூ. லவ் யூ. பாய் பாய்.